வணக்கம். திருக்குறளுக்கு பொருள் கொள்ளும்போது எந்த இடத்திலே யாருக்கு எந்த சூழலில் அந்த திருக்குறளை பொருட்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து பொருள் கொண்டால்தான் வள்ளுவரின் உள்ள கிடக்கையை நாம் உளமாற அறிந்ததாக இருக்கும். பல இடங்களில் முரட்டுத்தனமாக வரட்டுத்தனமாக வள்ளுவரே இப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்று சில பேர் பேசுவார்கள். அதையெல்லாம் கேட்கும்போது நகைப்புதான் தோன்றும். வள்ளுவர் ஈகை என்ற அதிகாரத்தை எழுதியிருக்கிறார், ஒப்புரவு என்ற அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவர்க்கு தேவைப்படக்கூடியவர்க்கு வழங்க வேண்டும், அதனால் புகழ் கிடைக்கும், அவ்வாறு புகழோடு வாழ்தல் தான் இந்த உயிர் வாழ்க்கைக்கான ஊதியம் என்றும் அவர் சொல்லுகின்றார். அதை சொன்ன வள்ளுவர் தான் வேறொரு இடத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் தன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பதை கணக்கிட வேண்டும். அந்த செல்வத்திலே தமக்கு தேவைப்படக்கூடிய அளவு எவ்வளவு, நம்முடைய குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவு எவ்வளவு, நம்முடைய வருங்காலத்தினுடைய சேமிப்புக்காக வைக்க வேண்டிய அளவு எவ்வளவு, அடுத்தவர்க்கு உதவி செய்யக்கூடிய பொருளின் அளவு எவ்வளவு, இதை அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து தனித்தனியாக பகுத்து தனக்கும் தன்னுடைய வருங்கால சேமிப்புக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் மீதமுள்ள தொகையை தான தர்மம் செய்யலாம், ஈகை செய்யலாம், உதவி செய்யலாம். வள்ளுவர் ஈகையை சிறப்பித்திருக்கிறார், ஒப்புரவை உயர்த்தி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு நாம் ஓட்டாண்டியாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் ஓரிடத்திலும் சொல்லவில்லை. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பதுதான் தமிழரினுடைய நெறி. வழியறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளை கெடும். இருக்கக்கூடிய பொருளின் அளவு தெரியாமல் ஈகையும் ஒப்புரவும் செய்து கொண்டே இருப்பவனுடைய செல்வம் மிக விரைவில் அழிந்து போய்விடும். அவ்வாறு அழிந்து போய்விட்டால் அவனும் வாழ முடியாது, அதன் பிறகு எந்த ஒப்புரவும் செய்ய முடியாது. அதனால் அளவு தெரிந்து அமிழ்தமே ஆயினும் அளவோடு உண்ண வேண்டும் என்பதற்கேற்ப ஈகையையும் ஒப்புரவையும் நமக்கு நிறுத்தி வைத்துக் கொண்டு உதவ வேண்டும், அதனால் வாழ்வில் உயர வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.